இந்த கியூபை பார்த்தா ஒரு 2x2 ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ரூபிக்ஸ் கியூப் கிடையாது. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மல்டிபிள் டைரக்ஷனில் இந்த கியூபை நம்மளால் மூவ் பண்ண முடியும். இந்த கியூப் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சார்ட் பீஸ் ஒன்று எடுத்து அதில் 4x4 சைஸில் ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கட் பண்ணி எடுத்த சார்ட் பீஸோட சென்டரில் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிப்போம். இப்போ இந்த வரைஞ்ச லைனை சென்டரை வச்சு இந்த சார்ட் பீஸை திரும்பவும் ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு திரும்பவும் இந்த பேப்பரை ரெண்டாக டிவைட் பண்ணணும். மார்க்கர் எடுத்து சென்ட்ரல் லைன் வரைஞ்சி திரும்பவும் இந்த பேப்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரெண்டாக மடிச்சுப்போம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு க்யூப் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பீஸ் மாதிரி மொத்தம் 6 பீஸ் தேவைப்படும். ஸோ வேறு கலரில் சார்ட் பேப்பர் ஒன்று ரெடி பண்ணிப்போம். உங்கள்கிட்ட சப்போஸ் சார்ட் பேப்பர் வேறு கலரில் இல்லைன்னா ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்லேயே கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கலரிங் பண்ணி ஒயிட் கலர் சார்ட் பேப்பரோடு சேர்த்து மொத்தம் 6 சார்ட் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கலர் சார்ட் பேப்பர் பீஸையும் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் பீஸை ஃபோல்ட் பண்ண மாதிரி சேம் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். தேவையான பீசஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு க்யூப் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபோல்ட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு க்யூப் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மொத்தம் 8 க்யூப் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். நமக்கு மொத்தம் 8 க்யூப் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ எல்லா க்யூப்லேயுமே கலர் பேட்டர்ன் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 க்யூபை சேம் கலர் பேட்டர்னில் அடுக்கி வச்சுப்போம். அதுக்கு கீழேயே இன்னும் 4 க்யூபை வேறு ஒரு 4 சேம் கலர் பேட்டர்னில் அடுக்கி வச்சுக்குவோம். பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற 4 போர்ஷன்ஸ்லேயும் ஒயிட் டேப்பை கட் பண்ணி ஒட்டிடுவோம். க்யூப் பீசஸ்க்குள்ளே கேப் எதுவும் விழுந்துடாமல் டைட்டாக ஒட்டணும். இந்த 4 போர்ஷன்ஸ்லையுமே ஒயிட் டேப் ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து இந்த போர்ஷனில் ஒயிட் டேப்பை ஒட்டிக்குவோம். திரும்பவும் இதை ரோல் பண்ணி மேலேயும் கீழேயும் 2 போர்ஷன்ஸில் ஒயிட் டேப்பை ஒட்டிடுவோம். திரும்ப இதை ரோல் பண்ணி இந்த போர்ஷனில் ஒரு ஒயிட் டேப் ஒட்டிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட மேஜிக் க்யூப் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மல்டிபிள் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். கெட்டியான சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணனால கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாமல் இருக்குது. இதுவே கொஞ்சம் சாஃப்டான கலர் பேப்பரை யூஸ் பண்ணோன்னா ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இன்னும் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.